ஹாய்! இன்னைக்கு நம்ம கோதுமை ரவை கிச்சடி தான் செய்ய போறோம். நம்ம இது மார்னிங்கும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் எளிமையா டைஜன் ஆகக்கூடிய ஃபுட்டா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 250 கிராம் அளவுள்ள கோதுமை ரவைய ஒரு பேன்ல நான் வறுத்து எடுத்துக்க போறேன். கொஞ்சமா எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் ஊத்தியாச்சு. ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, கொஞ்சமா சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா போட்டாச்சு. சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போறோம். இப்ப இஞ்சி பூண்டு வந்து சீவி வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளியில 1/4 தக்காளி அளவு மட்டும் நம்ம இதில ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட், கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா நாம இத வந்து வதக்கி எடுத்துக்க போறோம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கொத்தமல்லி இலையும், நம்ம ஒரு தக்காளியில மீதமா இருக்கக்கூடிய தக்காளியும் ஆட் பண்ணிக்க போறோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துரக்கூடாது. எந்த கப்ல ரவை எடுத்தோமோ, அதே கப்ல நம்ம இன்னைக்கு தண்ணி 3 கப்பு தண்ணி ஊத்தி ரவைய கலரி எடுத்துக்க போறோம். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.